முடியாது. இப்போ நான் எப்படின்னா 2019 படிக்க ஆரம்பித்தேன், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மாதம் படித்தேன்னா ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா அதை நான் காதில் வாங்கிட்டு அப்படியே போய் எழுதினேன். நான் புக்கு எடுத்து வச்செல்லாம் படிக்கலாம் கிடையாது. அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோடு பண்ணேன், ஆனால் கவுன்சிலிங் செலக்ட் ஆகலை. ஸோ 2022 கொரோனாக்கு அப்புறம் எக்ஸாம், அதான் குரூப் 4 எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா நான் கவுன்சிலிங் போனேன். அப்போ எனக்கு ஓவரால் ரேங்க் பார்த்திங்கன்னா 19,000 சம்திங். பிசிஎம் கம்யூனிட்டியில் 279வது ரேங்க்கு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போனேன். பட் நான் வந்து ரொம்ப கடைசியில் இருந்ததுனால எனக்கு அந்த டைம் வேலை கிடைக்கல. ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கவுன்சிலிங் வரையும் போயிட்டு வேலை கிடைக்காத போது அங்கே மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆங்கிறது இல்லை, ஓகே நம்மளுக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்போது கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது, அதாவது கிடையாதுன்னு சொல்லலை, அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கே கிடைக்குமான்னு தெரியல, அதனால் நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு கவுன்சிலிங் ஹாலில் சொன்னாங்க. சொன்னதுமே நிறைய பேர் அங்கேயே கொஞ்சம் மனம் உடஞ்சி எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தவொடனே வெளியெல்லாம் நின்றுருப்பாங்களே பார்த்தீங்களா அடுத்த பேட்சுக்கு. ஸோ அப்போ என்கிட்ட கேட்டாங்க, கிடைக்கலன்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒருத்தர் ஒரு பதில் சொன்னார், பரவாயில்ல விடுங்க, இந்த டைம் வந்து வேலை உங்களை சூஸ் பண்ணல, ஆனால் அடுத்த டைம் வரப்போ நீங்கள் வேலையை சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஜாப் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் அப்போ என்ன நினச்சேன்னா, சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், ஏதோ ஒரு போஸ்ட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், அடுத்த டைம் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, அடுத்த டைம் வந்து வேலை உங்களை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் வேலையை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகமது ஷெரீஃப். என்னோடய அப்பா பேர் பார்த்திங்கன்னா அப்துல் காதர், அம்மா பேர் ராபி அம்மா. என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருக்கிற பள்ளிப்பாளையம். நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தேன்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் திருப்பூரில். ஸோ டிஎன்பிஎஸ்சி துறைக்கு படிக்க காரணம் இப்படி கேட்டிருக்கீங்க. படிக்க காரணம்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவன் 2016 எக்ஸாம் எழுதி 2017 போஸ்டிங் வாங்கினான். அவன் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமில் படிக்கிறப்ப அவன் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அது ஒரு குறையாக சொல்லலை, பட் அவனே படித்து நல்ல ஸ்கோர் எடுத்து போஸ்டிங் வாங்கிட்டான். ஸோ அதை நான் கேள்விப்பட்டப்ப, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சினா காசு கொடுத்து தான் போடணும் அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி காசு கொடுத்தா தான் இதெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவன் போஸ்டிங் வாங்கினோடனே அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்படி கூட வேலை வாங்கிடலாம் போல் அப்படின்னு நினச்சி அவன் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தான். ஸோ நான் வந்து 2019 தான் படிக்க ஆரம்பித்தேன். அதை எப்படி படிக்க வந்தீர்கள்னு கேட்டிருக்கீங்க. இதே தான், வேறு எதுவும் இல்லை. ஃப்ரெண்டு வேலை வாங்கினோடனே அதுவே எனக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருந்துச்சு. சரி ஃப்ரெண்டு படித்து வாங்குறப்ப நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். அப்படியே படிக்க ஆரம்பித்து இப்போ நான் வேலை வாங்கிட்டேன். பட் என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. படிக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் பர்சனல் லைஃப்பில் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. அவங்களாம் மேரேஜ் ஆகி தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. ஸோ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக எனக்கு வந்துருச்சு, வேறு வழி இல்லை. அம்மா அப்பா 2 பேருமே வயசானவங்க. அம்மாவுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஹார்ட் பேஷண்ட்டு. அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா டிபி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ நான் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம், வேறு வழி இல்லை. நான் வேலைக்கு போயிட்டே தான் நான் அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்குன்னா, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், அப்பா வேலைக்கு போவார்.
பட் அப்பா சம்பாதிக்கிற சம்பளம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபேமிலிக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்காது. ரொம்ப கம்மியாக தான் சம்பளம் வரும். அம்மாவும் பார்த்திங்கன்னா அடிக்கடி முடியலன்னு சொல்லி படுத்துக்குவாங்க. ஸோ என்னுடைய ரொட்டீன் லைஃப் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, காலையில் எந்திரிச்சு நேரமாக எந்திரிச்சு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வேலைக்கு போயிட்டு காலையில் 10 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடும். எனக்கு 8 ஹவர்ஸ் தான் ஒர்க்கு. சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் படிக்கவே ஆரம்பிப்பேன். வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா வீட்லேயே வேலை செஞ்சுட்டு வெளியே போய் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டில் வந்து புக்கை எடுத்து வச்சு உட்காந்து அந்த புக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியாது. ரொம்ப டயர்டாக இருக்கும். எப்படா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் நம்மளுக்கு அந்த டைமில் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம விடக்கூடாது, நம்ம எப்படியோ ஒன்று படித்து கண்டிப்பாக வேலை வாங்கணுங்க அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்கீங்கன்னா, கோச்சிங் கிளாஸ் போனீங்களான்னு கேட்டிருக்கீங்க. கோச்சிங் கிளாஸ்லாம் போகலைங்க. நான் செல்ஃபாக வீட்லேயே தான் படித்தேன். எனக்கு யாரும் சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் படித்தோம். பட் அவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிக்க எல்லாம் தனித்தனியாக வீட்டிலே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் தனியாக வீட்டில் படிக்க ஆரம்பித்தேன். நான் செல்ஃபாக எப்படி சொல்கிறதுனா, ஃபோனில் ரெஃபர் பண்ணிக்குவேன் யூடியூப்பில். அப்புறம் நானே புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நானே ஓனாக ப்ரிப்பரேஷன் பண்ணி அப்படி தான் படிக்க ஆரம்பித்தேன். சப்போஸ் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியலைன்னா சோஷியல் மீடியாவில் இந்த ஃபேஸ்புக்கில் டிஎன்பிசி குரூப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் சில நண்பர்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில். ஸோ அப்படி தான் நான் படித்தேன். அப்புறம் டெஸ்ட் பேட்ச் போட்டேன். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் போட்டேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து, நீங்கள் படிக்கும்போது படிப்பதற்கான வசதிகள் இருந்ததா? படிப்பதற்கான வசதிகள் இருந்ததுன்னா ஓகே, எனக்கு எல்லாம் அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. மெட்டீரியலை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட்டு பேட்ச்சு அதெல்லாம் எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. அது எல்லாமே நான் கரெக்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீர்கள்? இது வந்து அது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை பொறுத்து தான் அமையும் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு, இப்போ நான் வேலைக்கு போகிறதுனால எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் கிடைக்காது. ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு டைம் இருக்கலாம். பட் வேலைக்கு போகிற எனக்கு வந்து அப்போ டைம் கிடைக்கல. அம்மா நல்லா இருந்தாங்கன்னா அவங்க வேலை செஞ்சுருவாங்க. அந்த டைமில் எனக்கு 6 to 8 ஹவர்ஸ் படிக்க டைம் இருக்கும். பட் அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் வேலையை நான் தான் செய்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 to 3 ஹவர்ஸ் தான் அந்த டைம் படிக்க முடியும். அப்புறம் தூங்கலைன்னா அப்புறம் அடுத்த நாள் வேலைக்கும் போக முடியாதில்ல, வேலையை சரியாக செய்ய முடியாதில்ல. அதனால் அந்த டைம் எனக்கு தூக்கமும் முக்கியமாக தான் இருந்துச்சு, வேறு வழி இல்லை. பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நான் படிச்சிட்டேன். மினிமம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது நான் படிச்சிருவேன். ஏன்னா புக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் புக்கு தொடாமல் விட்டிங்கனாலே ஏதோ ஒன்று இழந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் முடியலாம், அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீங்கள் படிச்சிடணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை விட்டுறவே கூடாது. அதேமாதிரி படிச்சுட்டு அப்போயே முடிஞ்சளவு டெஸ்ட்டும் போட்டுருங்க. படித்ததெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. பார்ட் டைம் ஜாப் எதுவும் பார்த்தீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நான் பார்ட் டைம் ஜாப்லாம் இல்லைங்க, ஃபுல் டைம் ஜாபே நான் பார்த்தேன். அதான் சொன்னேன்ல, ஃபுல் டைம் ஜாப் பார்த்துட்டு தான் நான் வந்து படித்தேன். வேறு வழி இல்லை, ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி. அடுத்தது, எந்த பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீர்கள்? காமனாக எல்லோரும் சொல்கிறது தான் தமிழ் தான். 200க்கு 100 கொஷின் தமிழில் தான் வருது. ஸோ தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் படித்தேன். இந்த டைம் நான் தமிழில் 90 போட்டேன். 90க்கு மேலே போட்டிருக்கணும். பட்டு அந்த டைம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அது என்னுடைய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி ஜிஎஸும் பார்த்திங்கன்னா மேக்ஸில் 27க்கு நான் 24 போட்டேன்.
ஜிஎஸ் பொறுத்தவரையும் எல்லோரும் எப்படி படிக்கிறீங்க கேட்குறீங்க. படிக்கிறது எல்லாருமே நார்மலாக தான் படிப்பாங்க. யாருக்கும் ஸ்பெஷல் பவர்லாம் எதுவும் கிடைக்காது, படிக்கிறதுக்கு கிடைக்காது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, அதாவது எவ்வளோ டைம் படிக்கிறீங்க, ரிவிஷன் சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு டைம் படிச்சுட்டு ஓகே அவ்வளோதான் முடிச்சாச்சு அப்படின்லாம் விடக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு எழுதுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் வந்து அதிகமாக வரும். இப்போ 150 எடுத்தவங்க, 160 எடுத்தவங்க, 170 எடுத்தவங்க எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வருது அப்படின்னா, அவங்க அந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 170 180 எடுத்தவங்களாம் அந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. அதனால தான் அவங்களால அவ்வளோ ஸ்கோர் எடுக்க முடிஞ்சுது. அவங்களால முடிகிறப்ப உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். ஸோ தமிழுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா தமிழ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 200க்கு 100 கொஷின் கேட்குறாங்க. ஸோ அது முடிஞ்ச அளவு நீங்கள் 90க்கு மேலே எடுக்க பாருங்கள். அடுத்து இலக்கணம், கணிதம், நடப்பு நிகழ்வுகள் எவ்வாறு படித்தீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மேக்ஸு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு 15 வருஷம் கொஷின்ஸு என்னால் முடிஞ்சளவு நான் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வச்சு நானே ப்ராக்டிஸ் பண்ணி, சப்போஸ் எதாவது சம்மு தெரியலனா யூடியூப்பில் சர்ச் பண்ணி நானே ப்ராக்டிஸ் பண்ணி போட்டது தான். நடப்பு நிகழ்வுகள் எப்படி படித்தீங்கன்னா, நான் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிச்சிருவேன். நியூஸ் பேப்பர் படிக்காமல் இருக்கவே மாட்டேன். காலையில் எந்திரிச்சவொடனே டீ குடிச்சிக்கிட்டே நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக எவ்வளோ என்னால் முடியுதோ. எல்லோரும் கேட்பேன், ஏன்னா இவ்வளோ நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கிற அப்படின்னு. ஆனால் நியூஸ் பேப்பரில் நான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிப்பேன். அதை தாண்டியும் நம்ம கற்றுக்கணுமில்ல, ஏன்னா நம்ம வந்து அரசு அதிகாரி ஆக போகிறோம். அதனால் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் நியூஸ் பேப்பரே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் படிப்பேன். வீட்டில் அதுக்கே திட்டுவாங்க. ஆனால் வேறு வழியில் அப்படி படித்தா தான் நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்புறம் ஆன்லைன்லேயும் சில சோர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன். எந்த படத்துக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும், அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான், தமிழ் தான். அதுக்குன்னு மற்ற சப்ஜெக்டும் படிக்காமல் இருக்கக்கூடாது. இம்பார்ட்டன்ஸ் தமிழ் தான். ஆனால் ஜிஎஸும் மேக்ஸும் ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தமிழ் தான் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஜிஎஸும் மேக்ஸும் கோட்டை விட்ருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு அந்த மிஸ்டேக் தான் பண்ணாங்க. இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் அதில் போயிருப்பானுங்க நேரம். இப்போ அவனுங்க வேலை கிடைக்காமல் இருக்கிறது ஒரே காரணம், தமிழ் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஜிஎஸும் மேக்ஸும் கோட்டை விட்டாங்க. அதையும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க உள்ளே போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே படித்து தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. வீட்டில் படிப்பதற்கான ஆதரவு கிடைத்ததா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே போக போக நான் 5 வருஷம் படித்தேன். 2019 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2024 போன வருஷம் தான் கிளியர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு கொரோனாவுக்கு முன்னாடி 2021 கொரோனா வந்துச்சுங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட்டு கொரோனாக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் குறைஞ்சது. அதை நான் ஃபேமிலியில் நான் குத்தம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அப்போ வயசாகிடுச்சு. அப்போ வந்து இப்போ எனக்கு 31. ஏன்னா அப்புறம் மேரேஜ் பண்ணுங்க இல்லைங்களா, வீட்லேயும் கொஞ்சம் எல்லாம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் என்ன முடிவு பண்ணியிருந்தேன்னா, வேலை வாங்கிட்டு தான் மேரேஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம மேரேஜ் பண்ணிட்டா படிக்க முடியாது, கமிட்மெண்ட்ஸில் அதிகமாகிடும். அதாவது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் படிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம்தான். சரி, முடிஞ்ச அளவு நம்ம வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வீட்டில் சொன்னேன். அப்பா ஓகேன்னு சொல்லிட்டாரு. பட் அம்மா கொஞ்சம் வேணாம், மேரேஜ் பண்ணிடு, வயசு ஆகிட்டே போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா சப்போர்ட் பண்ணாமலாம் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. பட் அப்பப்போ இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். சரி, மேரேஜ் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் படித்தேன். அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருந்தது தான். சுத்தமாக சப்போர்ட் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, சப்போர்ட் இருந்துச்சு.
அடுத்து படிக்கும் இடத்தில் மாணவர்கள் உதவி செய்தார்களா? நான் வீட்டில் தனியாக தாங்க நான் உட்காந்து படிப்பேன். அதனால் எனக்கு சப்போர்ட்லாம் யாரும் கிடையாது. அதான் நான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 3 பேர் இருக்காங்களே, எல்லாம் அவங்க வீட்டில் உட்காந்து படிப்பாங்க. அவ்வளோதான். சப்போஸ் எதாவது டவுட்டுன்னா நாங்கள் கால் பண்ணி கேட்டுக்குவோம். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் குரூப் ஸ்டடி போடுவோம். அதில் ஏதாவது நம்மளுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு டவுட் இருக்கும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படி ஒரு டிஸ்கஷன் போவோம் கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா யாரும் ஹெல்ப்லாம் பண்ணல. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டு வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறீங்க, அதில் ஒரு டவுட் அப்படின்னா, நீங்களாக புக்கில் இது எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்து பார்க்கணும். இப்போ டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட உடனே நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அப்படி கேட்டால் அவங்க கூட டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடுவாங்க. டைரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டா நீங்கள் அவ்வளோதான், அதோட விட்டுருவீங்க, அடுத்த கேள்விக்கு போயிடுவீங்க. நான் அந்த மாதிரி பண்ணல. இப்போ எனக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா, மெட்டீரியலாக எடுத்து வச்சுருவேன். ஸ்கூல் புக்ஸ்லாம் நான் விலைக்கு வாங்கியிருந்தேன். புக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன்னா அந்த புக்ஸில் தான் தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு நான் இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சேன்னா அது மறுபடியும் ஃபுல் யூனிட் நான் அதை படிப்பேன். ஓகே, இதில் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இதில் மறுபடியும் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த யூனிட்னு இல்லை, அந்த பேராகிராஃப் மட்டும், அதை மட்டும் நான் மறுபடியும் ஒரு டைம் ஃபுல்லாக படிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் படித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணலைன்னா நான் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து மனநிலை படிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் எவ்வாறு படித்தீர்கள்? இது நான் எப்படி சொல்கிறேன்னா, இது மற்றவங்க உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணணும், அப்போ தான் படிக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு நீங்களே தான் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். இப்போ ஜெயித்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம், தோற்றாலும் நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் காரணம் சொல்லக்கூடாது. காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரை உங்களால் வேலை வாங்க முடியாது. இப்போ நான் எப்படின்னா 2019 படிக்க ஆரம்பித்தேன், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மாதம் படித்தேன்னா ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா அதை நான் காதில் வாங்கிட்டு அப்படியே போய் எழுதினேன். நான் புக்கு எடுத்து வச்செல்லாம் படிக்கலாம் கிடையாது. அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு பண்ணேன், ஆனால் கவுன்சிலிங் செலக்ட் ஆகலை. ஸோ 2022 கொரோனாக்கு அப்புறம் எக்ஸாம், அதான் குரூப் 4 எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா நான் கவுன்சிலிங் போனேன். அப்போ எனக்கு ஓவரால் ரேங்க் பார்த்திங்கன்னா 19,000 சம்திங். பிசிஎம் கம்யூனிட்டியில் 279வது ரேங்க்கு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போனேன். பட் நான் ரொம்ப கடைசியில் இருந்ததுனால எனக்கு அந்த டைம் வேலை கிடைக்கல. ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கவுன்சிலிங் வரையும் போயிட்டு வேலை கிடைக்காத போது அங்கே மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆங்கிறது இல்லை, ஓகே நம்மளுக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்போது கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது, அதாவது கிடையாதுன்னு சொல்லலை, அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கே கிடைக்குமான்னு தெரியல, அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு கவுன்சிலிங் ஹாலில் சொன்னாங்க. சொன்னதுமே நிறைய பேர் அங்கேயே கொஞ்சம் மனம் உடஞ்சி எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தவொடனே வெளியே எல்லாம் நின்றுருப்பாங்களே பார்த்தீங்களா அடுத்த பேட்சுக்கு. ஸோ அப்போ என்கிட்ட கேட்டாங்க, கிடைக்கலன்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒருத்தர் ஒரு பதில் சொன்னார், பரவாயில்ல விடுங்க, இந்த டைம் வேலை உங்களை சூஸ் பண்ணல, ஆனால் அடுத்த டைம் வரப்போ நீங்கள் வேலையை சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஜாப் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் அப்போ என்ன நினச்சேன்னா, சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும், ஏதோ ஒரு போஸ்ட்டு கிடச்சா போதும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், அடுத்த டைம் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, அடுத்த டைம் வேலை உங்களை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் வேலையை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அப்படியே திரும்பி பார்த்தேன், அந்த வாளை பார்த்தேன், சரி அடுத்த டைம் நம்ம இங்கே வரும்போது வேலை வாங்கிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வச்சு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான், இந்த வால்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். அது கடவுள் புண்ணியத்தில் அது எல்லாமே அமைஞ்சிருச்சு. அடுத்தது நியூ சிலபஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கருத்து?
எந்த சிலபஸாக இருந்தானுங்க கண்டிப்பாக நம்மளால் எல்லாம் படித்து பாஸ் பண்ண முடியும். படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், ரிவிஷன் பண்ணணும். இந்த 3ம் நம்ம கரெக்டாக செஞ்சாலே எப்பேற்பட்ட சிலபஸாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக நம்ம வந்து ரேங்க்கே நம்ம முன்னாடி போக முடியும், இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டைம் வந்து நான் ஒரு 170 கொஷின்ஸ் போட்டேன். என் கூட இருக்கிற சேம் இதே ரேங்க்லேயே மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா, அது ஆஸ்பிரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தாங்க. ஏன் வருத்தமாக இருந்தாங்க அப்படின்னா, இவ்வளோ கொஷின்ஸ் போட்டோம், நம்மளுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை நம்மளால் சூஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து தயாராகணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகணும். ஏன்னா இப்போ 170 கொஷின் போட்டாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் போட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க நினைக்கிற டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கும். பட் இந்த டைம் கிடைக்கல. ஏன்னா காம்படிஷன் இருக்க அதிகமாகிட்டு தான் போகும். இப்போ இதை விட அடுத்த டைமு கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், ஃபஸ்ட் டேவே கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் பார்த்தபோது ஜாப் வாங்கும்போது உங்கள் மனநிலை எவ்வாறாக இருந்தது? இது வந்து வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க, அதை வந்து அனுபவித்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி எனக்கு ஓரளவு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு 165க்கு மேலே கண்டிப்பாக வந்துடும், இந்த டைம் எப்படி நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஜூன் 9ஆம் தேதி தான், போன வருஷம் ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாமு. காலையில் எக்ஸாமு, ஈவினிங் எனக்கு என்கேஜ்மெண்ட்டு. அந்த என்கேஜ்மெண்ட் அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஓகே நம்ம வேலை வாங்கிடுவோம் அப்படின்னு. ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. அடுத்து 1 மந்த்லேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் நவம்பர் 19ஆம் தேதியா 19ஆம் தேதி தான் நினைக்கிறேன், ரிசல்ட்டு வந்துச்சு. ரிசல்ட்டு நான் தனியாக தான் பார்த்தேன், வேலை செய்கிற இடத்துல நான் தனியாக பார்த்தேன். அந்த ரிசல்ட்டு பார்த்தப்ப அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா, நான் ஆல்ரெடி சொன்னதான், அந்த வர்ணிக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரிசல்ட்டு பார்த்தோன்னா டேபிளில் போட்டு தட்டுன்னு தட்டிட்டேன். பக்கத்தில் இருந்தவங்களாம் என்னாச்சுலாம் ஓடி வந்து பார்த்தாங்க. பட் நான் வந்து அப்போ வந்து நான் ஓப்பனாக சொல்லலை. நான் வேறு எதுவும் சொல்லி சமாளிச்சிட்டேன். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு போனவொடனே அம்மாட்ட சொல்லி சர்க்கரையெல்லாம் கொடுத்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சரி வேலை கிடச்சிரும் கன்ஃபார்மாக அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ஜனவரி 28ஆம் தேதி 6வது நாள் கவுன்சிலிங் போனேன். எனக்கு மார்னிங் 11:30 பேட்ச், செகண்ட் பேட்ச். அப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் ஓவரால் ரேங்க் 2185, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 14. ஸோ பிசிஎம்மில் 14வது ரேங்க்கு. நான் வந்து சரி ஓகே, எனக்கு ஈரோடு கிடச்சா நல்லா இருந்திருக்கும்னு நான் பார்த்தேன், ஜேஆர்ஐ, அதான் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். பட் ஈரோட்டில் வந்து என்னுடைய கம்யூனிட்டிக்கு கிடைக்கல. ஸோ திருப்பூர் தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வீட்டிலேருந்து போயிட்டு வர மாதிரி பக்கமாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அம்மா அப்பா பார்த்துக்கணும், ஒய்ஃபும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலேருந்து போயிட்டு வர மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு சரி திருப்பூர் கிடச்சா எடுத்துடலான்னு பார்த்தேன். கரெக்டாக எனக்கு திருப்பூரும் கிடச்சிருச்சு. எல்லாமே நான் நினச்சபடியே அமைஞ்சிருச்சு. எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் ஃபாதர் ராஜ் சார்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி அப்டேட் பண்ணுவார் பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில், அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வந்திருந்தார். கடைசியில் அவர் கையாலேயே நான் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அவருமே வந்து மோட்டிவேட் பண்ணார். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸ் கேட்டார், எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்க, எந்த ஊர் அப்படின்லாம் கேட்டார். அவர் ரொம்ப பாசிட்டிவாக பேசினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து வெளியே வந்து பார்த்தேன், அந்த அலாட்மெண்ட் ஆர்டரையே நான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்காக தானே நம்ம வந்து இவ்வளோ நாள் நான் வந்து உழைச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த அலாட்மெண்ட் ஆர்டரே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சந்தோஷமாக வெளியே வந்து அந்த வால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து சந்தோஷம். அந்த டைம் நான் யாருமே இல்லை, நான் தனியாக தான் போனேன். கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் போனேன். ஏன்னா ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அம்மா அப்பா வயசானவங்க பேஷண்ட், அதனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் தனியாக தான் போனேன்.
தனியாக போயிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு வால் முன்னாடி நின்று வீடியோ கால் பண்ணி எல்லாத்துலேயும் அம்மா அப்பா ஒய்ஃப்ட்ட எல்லாத்துலேயும் அழப்பன் டாக்டர் வீடியோ கால்லேயே காமிச்சு எல்லோரும் அம்மா அப்பா எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அதுவும் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லா சொந்தக்காரங்கள்ட்டையும் ஃபோன் பண்ணி என் பையன் வேலை வாங்கிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படின்னா இப்போ எங்கள் அப்பாவோட வழியில், எங்கள் அப்பாவோட தலைமுறையில் நான் தான் முதல் பட்டதாரியும் முதல் அரசு அதிகாரியும் அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வார்த்தையிலே வர்ணிக்க முடியல. ஏன்னா எல்லாருமே பரவாயில்ல, நம்ம தலைமுறையிலே பையன் வந்துட்டான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எங்கள் அம்மா வழியிலையும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் இருக்காங்க. பட் அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஆளுங்க, அப்போல்லாம் படிச்சிருந்தாலே வேலை கிடச்சிருமில்ல, அந்த மாதிரி வயசானவங்க. அந்த மாதிரி காலத்தில் அவங்க வந்து அந்த மாதிரி டைமில் போஸ்ட் வாங்கினாங்க. இப்போ அம்மாவோட வழியிலையும் பார்த்திங்கன்னா படித்து வேலை வாங்கின முதல் பட்டதாரி நான் தான். அதுவும் எனக்கு சந்தோஷம். அதாவது அம்மா வழியிலையும் எனக்கு சந்தோஷம், அப்பா வழியிலையும் எனக்கு சந்தோஷம். ஸோ சொந்தக்காரங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. சில பேர் படிக்கிறப்பெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தாங்க சில சொந்தக்காரங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, வீடு வந்து சரியில்லை, அதனால தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, நீயே வேலை வாங்காமல் இருக்கிற, அப்படிலாம் டிமோட்டிவேட் பண்ணாங்க. அப்போ நான் நினச்சேன், நம்ம வீடு நான் இருக்கிறது வாடகை வீடு தான், சொந்த வீடுலாம் கிடையாது. இந்த வீட்டிலையே நாம் வந்து வேலை வாங்கி காட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வீடு நாங்கள் மாற்றவே இல்லை. எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க வீடு சரியில்லை, மாற்றுங்க, வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வீட்டில் தான் நான் வேலை வாங்கிட்டு தான் நான் வீடு மாற்றுவேங்கிற ஒரு முடிவோடு தான் அந்த வீட்டில் இன்னுமே நாங்கள் மாற்றலாம், அந்த வீட்டில் தான் இருக்கிறோம். அந்த வீட்டிலையே நான் வந்து படித்து வேலை வாங்கிட்டேன். இப்போ சில பேர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்டையும் நான் சொன்னேன், நான் வேலை வாங்கிட்டேன், இந்த வீட்டிலே தான் இருந்து வேலை வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மூஞ்சியே இல்லை. நான் அப்படி சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் நம்மளை அந்தளவுக்கு வந்து ரொம்ப நோகடிச்சிருக்காங்கல்ல பார்த்தீங்களா. அதனால் கண்டிப்பாக அது சொல்லணும். ஏன்னா அது சொல்லி காட்டணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க அப்படி நினச்சிட்ருக்காங்கல்ல, அந்த மூடநம்பிக்கை நம்ம வந்து ஒழிக்கணும். சரி, படித்தா, அதாவது கஷ்டப்பட்டால் எல்லாராலையும் எல்லாரும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறவங்க வந்து உணர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லி காட்டுனேன். மற்றபடி அவங்கள நோகடிக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. இதுதாங்க என்னுடைய ஜேர்னி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.